வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நாளொரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து வாழ்க்கையின் சிற்பி என்ற தலைப்பில் குரு தந்திரக்கூடிய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். ஒருவர் தீய எண்ணத்தை தன்னிடமிருந்து பிறரை கெடுத்து விடலாம் என்று நினைக்கிறார். பிறரும் அவ்வாறே நினைக்கிறார்கள். அப்பொழுது ஒளி என்று ஒன்று வருகிறது என்று பார்த்தால் அந்த ஒளி பிரகாசித்து என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ இயற்கையில் செய்து மறைகிறது. அவ்வாறு அந்த தீய எண்ணம் என்று பார்க்கும்போது ஒரு தாக்கத்தை தரத்தான் செய்யும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்பொழுது அந்த தீய எண்ணங்கள் என்று பார்க்கும்போது எண்ணம் கூட இயற்கையின் ஒரு கூறுதான் என்று குருமகான் தெரிவிக்கிறார். ஆக எண்ணம் சரியில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையும் அவ்வாறுதான் ஆகிறது என்பதை இயற்கையே தீர்மானிக்கிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அந்த எண்ணம் நல்லதாக இருந்தால் நமது வாழ்க்கை நல்லதாக அமைகிறது. எண்ணம் தீயதாக இருந்தால் நமது வாழ்க்கையும் தீவினை நோக்கி பயணிப்பதாக அந்த வாழ்க்கை மலர்கிறது. ஆக எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தில் எண்ணத்தை நிலைக்கச் செய்தார். எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எழும் எண்ணம் யாவும் நல் எண்ணமாக மாறும் என்று கூறுகிறார். ஆக இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கையில் ஒரு கூறாக இருக்கக்கூடிய எண்ணம் தீய எண்ணங்களாக அனைத்து இடங்களிலும் பரவி அதுவே இயற்கை சீற்றமாக, புயலாக, வெள்ளமாக அனைவருக்கும் துன்பத்தை தருவதாக அது மாறுகிறது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஒரு தீய எண்ணத்தை நாம் விதைக்கிறோம் என்று சொன்னால் தீய வலையில் நாம் சிக்குவதற்கு பயணிக்கிறோம் என்பதாக குரு அவர்கள் விளக்கம் தருகிறார். தீய அந்த எண்ணமாக இருக்கக்கூடிய அந்த வலையையும் விரித்து அந்த வலையில் சிக்கிக்கொண்டு நான் வலையில் சிக்கிக்கொண்டேன் என்று பிறருக்கு கூறுவதாக அது அமைகிறது. ஆக நல்ல எண்ணத்தை நாம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாது. அந்த எண்ணங்களை கொண்டுதான் நாம் செய்யும் வாழ்க்கை அமைகிறது. ஆக ஒரு சிற்பி எவ்வாறு ஒரு கல்லில் சிலை வடிக்கிறாரோ அதுபோல் தேவையில்லாதவற்றை தீயவற்றை நாம் நீக்கிக்கொண்டே இருந்தால் நாம் நமது வாழ்க்கை சிறப்புற எண்ணங்களை சீர் செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார். பாரதியார் கூட எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். தெளிந்த நல் அறிவு என்று சொல்லும்போது அந்த அறிவு தெளிந்த நல் அறிவாக மாறுவது தவம். அதற்கு உறுதுணையாக இருப்பது திண்ணிய நெஞ்சம். தவம் செய்யும் போது மனதுக்கு உறுதியும் வல்லமையும் கிடைப்பதை நாம் சிந்திக்கலாம். அவ்வாறு கிடைத்தபோது நல்ல எண்ணமாக நாம் பயன்படுத்தினால் அது நல்லதாக முடியும் என்பதை பாரதியார் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக அவரவர்களுடைய எண்ணம்தான் அவர்களுடைய வாழ்க்கை சிற்பியாக அமைகிறது என்பதை இந்த பாடத்தில் நமக்கு தெரிவிக்கும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம்.
நாளொரு நற்சிந்தனையை நமக்கு வழங்கிய குருமகானையும் என்னுள் இவ்விளக்கத்தை தந்த இறைநெறிக்கும் இதுகாரும் செவிப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.